Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாமா? மஷ்ரூம் கறி லீவ்ஸ் ட்ரை. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல மஷ்ரூமை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மஷ்ரூம் வதக்க அது ஷ்ரிங்க் ஆகும். இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் கறி லீவ்ஸ் ட்ரை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். கட் பண்ண மஷ்ரூம், ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர், 4 க்ரீன் சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஜிஞ்சர் கார்லிக் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு. கார்னிஷிங்குக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணது. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொடி அளவு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் சோம்பு, நம்ம எடுத்து வச்ச ஒரு பொடி கருவேப்பிலை, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா, இந்த பெப்பர், சோம்பு, கறி லீவ்ஸ் இதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த ரெசிபிக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த அளவு ட்ரையாக ரோஸ்ட் ஆனதும் இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரா, அந்த ஜீரா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர், கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக், கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறி லீவ்ஸ், இது மூணுத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்து நல்லா பிங்க் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கணும். அதாவது இந்த ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அது ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கறி லீவ்ஸ் பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து நம்ம இந்த கீலையே வதக்கணும். இந்த கீலை இதை வதக்கும் போது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கறி லீவ்ஸோட வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த கீலையே ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம போட்டிருக்கிற கார்லிக், ஜிஞ்சர், ஆனியன், க்ரீன் சில்லி, அப்புறம் அந்த கறி லீவ்ஸ் மசாலா, இது எல்லாம் அந்த கீலையே ரோஸ்ட் ஆகும். இது எல்லாத்தோட ஃப்ளேவரும் இந்த மஷ்ரூம்குள்ளே இறங்கி நம்மளோட ரெசிபி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மஷ்ரூமை சேர்த்ததும் சால்ட்டு ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த மஷ்ரூம் வதங்க மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட மஷ்ரூம் ஷ்ரிங்க் ஆகும். அதனால் நம்ம உப்பு சேர்த்தோம்னா கரெக்டான அளவு வராது, உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அது ஷ்ரிங்க் ஆகி பாதி குவான்டிட்டி கம்மியாகும். அந்த மாதிரி கம்மியான உடனே நம்ம உப்பு சேர்த்தா இந்த டிஷ்ஷுக்கு கரெக்டான அளவு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த தண்ணியிலே இந்த மஷ்ரூம் வதங்கணும். நம்ம தண்ணியும் சேர்க்க வேணாம், இதில் இருக்கிற வாட்டரே இதுக்கு சரியாகும். இது ஒரு 5 மினிட்ஸுக்கெல்லாம் இந்த மஷ்ரூம் வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மஷ்ரூம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் இது வெந்தாலே போதும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற சமயத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்க இந்த தண்ணி வற்றி நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த பெப்பர், ஜிஞ்சர், கறி லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த லெமன் ட்ராப்ஸ் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மஷ்ரூம், கறி லீவ்ஸ் ட்ரை எது கூடலாம் சாப்பிட்லான்னா சாம்பார் சாதத்து கூட சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போது நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கறி லீவ்ஸ் தூவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.